ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இதே மாதிரி நடுவில் கனகாம்பரம் வச்சு பந்து போல் சுலபமான முறையில் பூ கட்டுவது எப்படின்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்தோம். நான் முதல்ல தண்ணி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்படி கட்டி விட்டுக்கலாம். தண்ணி பாட்டில் இல்லைன்னா உங்களுக்கு நாற்காலி ஒரு கால் இல்லைனா ஏதாவது ஒரு இதை இப்படி எடுத்து கட்டி வச்சுக்கிடுங்க. 2 நூலாக இப்படி பாருங்கள். இதே மாதிரி இப்போ எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இந்த 2 நூலுக்கு மேலேயுமே நம்ம இப்படி போடணும். இப்போ இந்த இடையில் கொடுத்து விரலை கொடுத்து நம்ம அதை இழுத்துட்டா போதும். இப்படி டைட் ஆயிரும். இதே மாதிரி தான் பூவும் கட்டணும். பாருங்கன்னு ஒரு நேரம் போடுங்க. இப்படி மேலே போட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த இதுக்கு லோடி கையை விரலில் கொடுத்து இப்படி இழுத்துருங்க. அப்போ நல்லா டைட்டாக இதே மாதிரி தான் பூ வச்ச பிறவும் கட்டணும். நான் முதல்ல 2 எண்ணெய் கட்டிட்டேன். அது வீடியோவில் பதிவாகலை. 3ஆவது வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி நூலை மேலே போட்டுட்டு உள்ளோட கையை கொடுத்து எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு பூ வைக்கேன். இப்படி இருக்கணும், ஒன்று போல் இருக்கணும். இப்படி மேலே இதுக்கு மேலே அப்படி போட்டுட்டு இந்த இடம் இருக்கும் இல்லை, அப்படியே அதில் எடுத்து இப்படி ஒரு நாட்டம் அப்படியே வந்துடும். கவனமாக பார்த்துடுங்க. மேலே போட்டுட்டு அது உள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். போட்ட நூலை நம்ம கீழோடி எடுத்துடணும். வச்சுடுங்க. ஒரே இலவாக இருக்கணும். இப்படி மேலே போட்டுட்டு உள்ளே எடுத்துடணும். ரொம்ப ரொம்ப சுலபமான முறை. பூக்கட்ட தெரியாதவங்களும் சீக்கிரமாக இதை கட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு இது பந்து போல் இப்படி கட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் 2 பக்கமும் பூ வைங்க. இப்போ நான் ஒரு பக்கம் வச்சோம்லையே அதே மாதிரி 2 பக்கம் வைங்க. வச்சுட்டு நம்ம தலைமுடியில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அது நல்ல சரம் மாதிரி அழகாக இருக்கும். இது ஒவ்வொன்றா வச்சு கட்டணும். ஒரு பக்கம் நீங்கள் அது 2 பக்கமும் வச்சு கட்டிடுங்க. பாருங்கள், இப்படி கட்டுறேன்னு கவனமாக பார்த்துடுங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும். இது மேலே போட்டுட்டு அப்படி கிலோடி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது நூலு கிட்ட வந்துட்டுன்னா இப்படி போட்டுக்கிட்டு இதை இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா டைட்டாக இழுத்து விட்டுடுங்க. பாருங்கள், ஒன்று வச்சு அந்த நான் முடிச்சு வர இடத்துல நீங்கள் மெல்ல இழுங்க, இல்லைன்னா பூவை பிச்சிடும். பாருங்கள், இப்படி எடுத்துருங்க. அதை விட்டு நாட்டு வார இடத்துல பைய எடுத்துருங்க. இனிமேல் நம்ம சீக்கிரமாக சுலபமான முறையில் செய்துடலாம். இப்போது நான் கனகாம்பரம் வைக்கேன். உங்களுக்கு கனகாம்பரம் கூட ஒரு 10-20 பூ இருந்தேன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. எங்களுக்கு செடியில் இவ்வளோ தான் பூத்திருந்து, அதனால் நான் இவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு இது காட்டுறதுக்கு தான். இப்படி வச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10-20 பூ வச்சுருந்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 கனகாம்பரம் பூ வைங்க. வச்சுட்டு இப்போ எடுத்துட்டு இதை கட்டி விட்டுருங்க. இப்படி நாட் போட்டு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பண்ணி இப்படியே நம்ம 2 பக்கமும் துட்டுருந்தால் அழகாக சேரானங்க அழகாக இருக்கும் தலையில் வைக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம சுருட்டி விட்டுடலாம். பந்து போல் வரக்கு கொஞ்சம் கனகாம்பரப்பு கூடுதல் இருந்தன்னைக்கு நடுவில் கொஞ்சம் கனகாம்பரப்பு நிறைய வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இவ்வளோ பூ தான் இருக்குது. பாருங்கள், இதை இப்போது நான் அங்கே இங்கே வராமல் இருக்கிறதுக்காக ஊசியில் அப்படி கோர்த்துறேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட டேப் ஏதாவது இருந்தனாக்கி அதை ஒட்டி விட்டுட்டாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், அங்கேயும் இங்கேயுமா லேசாக பூவை ரொம்ப உதிராமல் பார்த்துடுங்க. அப்படியே அங்கேயும் இங்கேயும் விட்டு கொறுத்து எடுத்துருங்க. டைட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டு. அப்படியே விட்டு அங்கே இங்கேயும் எடுத்துருங்க. கட் பண்ணி விட்டுருங்க. 2-3 நேரம் போட்டால் போதும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.